கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே அப்படி அநாதி தீர்மானத்தின்படியாய் நம்மை இந்த நாளிலே தேவனோடு இணைக்கத்தக்கதான அவருடைய அநாதி தீர்மானத்தினுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியான இந்த நல்ல தருணத்திற்காக தெய்வத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை ஐயா சாமியல் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர் மூலியமாக இந்த நிகழ்ச்சியினை ஒளிபரப்ப கர்த்தர் செய்த அந்த மகத்துவமுள்ள கிருபைகளுக்காக தெய்வத்தை நான் மீண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெப நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மட்டாக ஆண்டவரை நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியினை இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவரே தொடர்ந்து ஒளிபரப்பத்தக்கதாகவும் இந்த நிகழ்ச்சிகளை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே நீர் தந்த ஆண்டவரே அந்த வெளிச்சத்திலே கர்த்தாவே தேவ பிள்ளைகளோடு ஆண்டவரே அது பகிர்ந்து கொடுக்க முடியாத சுவாமி நீர் தந்த இந்த மகத்துவமுள்ள கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியினை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் உடைய கரத்தில் படைக்கிற சுவாமி உம்முடைய சித்தம் ஒன்று மட்டுமே நிறைவேறுபடியாக அந்த மக்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமா கெஞ்சுகிறோம். நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் சுவாமி. உலகமும் ஆண்டவரே உலகத்தில் உள்ள மக்களைப் போலவே ஆண்டவரே இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கிரியைகளிலிருந்து அவர்களை விலக்கி சுவாமி நித்திய ராஜ்யத்துக்கென்று சுவாமி அவர்களை ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நீர் அவர்களை செம்மைப்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். இந்த ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் சுவாமி ஒரு நித்திய ஜீவன் உண்டாக ஆண்டவரே உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம், தாழ்த்துகிறோம் சுவாமி. துதிகிற மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை குறித்தும் அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது குறித்தும் நமக்கு நித்தியத்திலே எவைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கத்தக்கதான ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒற்றுமையை குறித்து பழைய ஏற்பாடானது புதிய ஏற்பாட்டுக்கு அது நிழலாட்டமாய் இருக்கிறது சொன்ன வண்ணமாய் அவைகள் இருக்கத்தக்கதான உருவத்திற்கு நாம் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு நிழலாட்டமும் அவைகள் எப்படியாய் தேவனுடைய தன் இருதயத்திலே அது அனாதி தீர்மானத்திலே எப்படியாக இருந்தது, எப்படியாக மறைக்கப்பட்டிருந்தது என்பதை குறித்தும் நாம் இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு அது புதிய எருசலேம் என்று சொல்லத்தக்கதான நித்திய ராஜ்யத்திலே நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக ஒவ்வொன்றையும் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். தேவனுக்கு மகிமை. ஆகவே இந்த இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது பழைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களா ஜீவித்தார்கள். நமக்கோ ஆண்டவர் ஆவிக்குரியவனமாய் நமக்கு அவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவர் எச்சரித்திருக்கிறார். ஆதி நாட்களிலே விபச்சாரம் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அப்படியான ஒரு காரியத்துக்குள்ளாக அவர்கள் நுழையும் போது தான் அது அப்படியாக கருதப்படுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ இருதயத்திலேயே நம்முடைய சிந்தனை வரும் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு இது ஒப்பாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்கிற பொழுது நாம் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நமக்கு ஒரு தெளிவான ஒரு இருதயம் ஆண்டவர் நமக்கு ஸ்தாபிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நிகழ்ச்சிகளிலே ஆண்டவர் நம்மோடு பேசி வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த எருசலேமிலே 12 வாசல்கள் இருக்கிறதாகவும் அந்த 12 வாசல்களுக்கும் 12 விதமான அம்சங்கள் இருக்கிறதாகவும் நாம் இப்போது சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம்.
முதலாவது நாம் நாம் சிந்தித்தது 12 கோத்திர பிதாக்களுடைய நாமங்கள் ஒவ்வொரு வாசலிலும் எழுதப்பட்டிருக்கிறதையும், அந்த கோத்திர பிதாக்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது, அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஜீவனிலே எப்படியாக அந்த வாழ்க்கை நமக்கு இருக்குமே என்று சொன்னால், அப்பொழுதுதான் அந்த வாசலுக்குள்ளாக நாம் நுழைய முடியும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்பொழுது அந்த 12 வாசல்களுக்கும் 12 நாமங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவதாக ஆட்டு வாசல் என்றும், இரண்டாவது மீன் வாசல் என்றும், மூன்றாவது பழைய வாசல் என்றும், நான்காவது பள்ளத்தாக்கின் வாசல் என்றும், ஐந்தாவது குப்பைமேட்டு வாசல் என்றும், ஆறாவது ஊருணி வாசல் என்றும், ஏழாவது தண்ணீர் வாசல் என்றும், எட்டாவது இப்பொழுது நாம் காவல் வீட்டு வாசலை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த காவல் வீட்டு வாசலை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது நெகேமியா 12வது அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். எப்ராயிம் வாசலையும் பழைய வாசலையும் மீன் வாசலையும் அனனியாவின் கொம்பையும் மேயா என்கின்ற கொம்பையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலிலே இவர்கள் நின்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த இந்த நாட்களிலே நெகேமியாவுடைய காலத்திலே அவர்கள் பழுது பார்த்த எருசலேமினுடைய வாசல்களை இவ்வண்ணமாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த காவல் வீட்டு வாசலுக்காக அவர்கள் எப்படியாக அந்த வாசலை அவர்கள் பழுது பார்த்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டியது எபேசியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக என்று சொல்லுகிறார். ஸ்தானாபதி என்று சொல்லத்தக்கதான அந்த பதத்திற்கு இவன் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இருக்கத்தக்கதான இந்த பிரமாணங்களுக்கு இடையிலே ஒன்றை ஒன்று சேர்க்கும்படியாக, ஒன்றை ஒன்று அணைத்து கொள்ளும்படியாக, ஒன்றிலே இருக்கத்தக்கதான உத்தமமான காரியங்கள் அவைகளை பிரதிபடுத்தும்படியாக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய ஜீவனை குறித்து நாம் எடுக்கும் போதும் கூட நாமும் கூட இப்பேற்பட்டத்தக்கதான ஸ்தானாதிபதிகளாய், தேவனுடைய பிரதிநிதிகளாய், உலகத்துக்கு நாம் அவரை பிரதிபலித்துக்கூட பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் உன்னிலேயும் என்னிலேயும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது, பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நான் உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நாம், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நாம், தேவனுக்கென்று ஜீவிக்கிற நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கு எப்படியாய் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து உண்மை உள்ள ஊழியக்காரனே, உத்தமனே என்று நம்மை அழைக்க கூடுமா? யோபுக்கு கொடுத்த சாட்சியை போல, மோசையை கொடுத்த சாட்சியை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்பேற்பட்டதற்கான சாட்சிகள் உருவாக வேண்டும் என்பதற்காகவே இந்த கடைசி நாட்களிலே தேவ செய்தியை ஆவியானவர் மூலியமாக நாம் இந்த நாட்களிலே நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காவல் வீட்டு வாசலுடைய பிரதான அம்சங்களை குறித்து பார்க்கிற பொழுது இது கிறிஸ்துவின் சிறை கைதி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றார், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். இவர் சொல்கிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் தேவனுடைய கிரியில் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக
கர்த்தர் நமக்கு ஒரு கட்டுகளையும் காவல்களையும் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த கட்டுகளை மீறி அவர் வைத்திருக்கிற பிரமாணங்களுக்கு நாம் மிஞ்சி ஒரு காரியத்தையும் செய்ய முடியக்கூடாது, செய்யவும் கூடாது என்பதை குறித்து தேவன் கூட சொல்லும் பொழுது அவர் கூறுகிறார், யான் பிதாவுடைய சித்தம் செய்கிறதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்றார். என் பிதா எனக்கு எவைகளை கட்டளையிட்டிருக்கிறாரோ அவைகளை மட்டுமே நான் செய்வேன் என்று கூறுகிறார். கச்சமேனே தோட்டத்திலேயும் கூட அவர் பாடுபட்ட பொழுது அவருக்கு வந்த வேதனைகளை அவர் பிதாவினிடத்தில் கூறுகிறார், பிதாவே இந்த கசப்பான பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லுகிறார். அவரால் சகிக்க முடியல, உண்மைத்தான். வருகிற பாடுகளையும் அவர் அடைய போகிற அப்பேற்பட்டத்தக்கதான கொடூரமான கோபாக்கினைக்குரியத்தக்கதான தண்டனைகளை அவர் முன்கூட்டி அறிந்திருந்த போதிலும் ஐயோ என்று சொல்லி பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அல்லது உம்முடைய சித்தம் இதிலே நான் பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நான் அதை பானம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். ஆகவே தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தமக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை அவர் சந்தோஷமாய் சகித்தார். இப்படி பாடுகளின் நிமித்தமாக உண்டாகத்தக்கதான உலகத்துக்கே ஒரு பிரதான ரட்சிப்பு உண்டாகிறபடினாலே என்னுடைய இரத்தத்தின் நிமித்தமாய், நான் சிந்துகிற இரத்தத்தின் நிமித்தமாய் உலகத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே என்னை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு எனக்கு அவர்களை தன்னுடைய சொந்த குமாரராகவும் குமார்த்திகளாகவும் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் என்ற தக்கதான சந்தோஷம். பிள்ளைகள் பாவத்தை விட்டு ஓய்ந்து தேவனுக்காக ஜீவிக்க போகிறார்களே என்று தக்கதான இந்த பரலோக நித்தியத்திலே அவர்கள் என்னோடு கூட ஆளுகை செய்வார்கள் என்ற சந்தோஷத்தை நிமித்தமா இன்றைக்கு குடும்பங்களிலே எடுக்கிற பொழுதும் கூட பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் என்ன வந்தாலும் சரி அந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் அவர்கள் எப்படி பொறுமையோடு சகித்து பிள்ளைகளுடைய காரியங்களிலே அவர்கள் அக்கறை உள்ளவர்களாய் இருக்கிறது போல தன்னை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி பிதா குமாரனை தந்து இவ்வளவாக அன்பு கூர்ந்ததின் நோக்கம் அவருடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களையும் தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்துடைய மேன்மையிலே தான் இன்றைக்கு நாமளும் கூட பிசாசை எதிர்த்து நிற்கவும் அதன் இருக்கத்தக்கதான எல்லா விதமான அந்தகார காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக கர்த்தர் அந்த இரத்தம் பிதாவுடைய சித்தம் நம்மளே நிறைவேறும்படியாக கர்த்தர் பிதாவுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவ்வளமாகவே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்க்கிற போது கிறிஸ்துவினுடைய காரியத்தை குறித்து அவர் கூறுகிறார், ஐ ஆம் எ பிரிசனர் ஆஃப் கிரைஸ்ட். நான் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் கட்டுண்டவனாக நான் சிறை கைதியாக இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சி இன்றைக்கு அப்படியாக இருக்கிற பொழுது இன்றைக்கு உன் வாழ்க்கையிலையும் சரி என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி நாம் இன்றைக்கு எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது குறித்து நாம் சற்று ஆராய்வோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் உலகத்துக்குரியவர்களாக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் மகத்துவங்களை மறுதளிக்கிறவர்களாக இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனுடைய காரியங்கள் இவைகளிலிருந்து நான் ஒரு காலம் தப்ப முடியாது என்று சொல்லத்தக்கதான ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் இன்றைக்கு நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிற வண்ணமாக, தேவன் ஒருவன் உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாய், அது மிகவும் நல்லது தான்.
ஆனால் பிசாசுகளும் விசுவாசித்து நடந்துகிறதே என்ற வசனத்தை குறித்து நாம் தியானிக்கிற பொழுது, உனக்குள்ளாக தேவ வசனத்தை கேட்கிற பொழுது ஒரு உண்மையான பயமும் நடுக்கமும், அதனால உண்டாகத்தக்கதான கோபாக்கினை குறித்து நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் நம்மை சொல்லுகிறது, நான் தேவனுக்காக கட்டப்பட்டிருக்கிற சிறை கைதி என்று சொல்லி, அவைகளை எனக்கு ஒரு காலம் அவைகளில் எனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு தெய்வீக நடக்கையும் தெய்வீக கிருபைகளையும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை குறித்து நாம் சற்றேனும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே தான் நாம் சுய விருப்பத்தின்படி நடவாமல், சுய விருப்பத்தின்படி நடக்கவோ அல்லது கிரியைகளை செய்யவோ நமக்கு ஒரு காலம் இளைப்பாறுதல் வருகிறதே இல்லை. தெய்வத்துடைய சித்தத்தை நீ செய்கிற பொழுதுதான் உனக்குள்ளாக ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய மகிழ்ச்சியும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். அதே வண்ணமாக தன் வாழ்நாள் எல்லாம் சுயசித்தம் ஏதும் செய்யக்கூடாதவராய் கிறிஸ்துவின் சித்தமே தன்னுடைய ஜீவனிலே அவைகள் தான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படியாக தன்னை அர்ப்பணித்தபடினாலே தன்னை கிறிஸ்துவின் சிறை கைதி என்று சொல்லி தன்னைத்தானே அவர் அழைத்துக் கொள்ளுகிறார். இன்றைக்கு சிறை கைதிகள் என்று சொல்லி அது காவல் வீட்டு வாசலுக்குள்ளாக நான் காக்கப்பட்டிருக்கிறேன், அடைக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் தாமே எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லி உன் வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற வண்ணமாக நான் கிறிஸ்துவின் சிறை கைதி என்று சொல்லக்கூடுமோ? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் சிறை கைதியாய் இருக்கும் அனுபவம் ஆவிக்குரிய ஜீவித்தில் அவைகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அவைகள் உயர்ந்து அடைந்ததாகவும் அது தேறினதாகவும் அது எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று அது ஆவியினாலே நடத்தப்படுகிற பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் அது ஆவியனுடைய அச்சாரத்தை நீ பெறுகிற பொழுது நீ பயிற்சி பெறுகிற ஒருவனாய் நாளடைவில் அந்த ஆழமான அனுபவத்திற்கு கர்த்தர் உன்னை கடக்க செய்கிறார். பேதுருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுதும் கூட சரி, ஆண்டவர் மறுதலித்த அந்த பேதுரு எப்பொழுது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்றார்களோ அந்த 12 பேரும் அந்த 120 பேரில் மேல் வீட்டிலே அவர்கள் ஆவியானவர் அவர்களுக்கு கிடைத்த போது அவர்களை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணின பொழுது உடனடியாக பழைய பயங்கள் எல்லாவற்றையும் விடுத்து பேதுரு தன்னுடைய எல்லா சீஷரோடு சேர்ந்து நீங்கள் அந்த தேவனை நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்கள் என்று சொல்லி எழுந்து நின்று பிரசங்கிக்கத்தக்கதான ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளாக வந்ததுக்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், எப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்டாரோ அந்த பயிற்சி அந்த அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆகவே தான் ஒவ்வொரு அப்போஸ்தலருடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவருடைய மரணம் எல்லாம் அகோரமான மரணமாய் இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். காரணம் ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இருந்தபடினாலே ஆவியானவர் கொடுத்த அந்த அனுபவம் அந்த அனுபவத்துடைய பயிற்சியினாலே தன் ஜீவனை அவர்கள் ஒரு பொருட்டா எண்ணாமல் வரக்கூடிய பேரின்பத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு பேதுருவை நோக்கி, நீ உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிகிறாய், நீ முதிர் வயது ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக கூறுகிறார். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக கூறுகிறார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்த பொழுது உன்னையே நீ அறை கட்டி கொண்டு
உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீர் முதிர் வயதானவன போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பேருடைய வாழ்க்கையில அவர் வாலிப நாட்களிலே மிகவும் துடுக்குள்ளவராயிருந்தார். ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிறதிலே அவர் ஒருவர் தான். எல்லாவற்றிலேயும் அவர் முந்திக் கொள்வார். யூதாஸ் காரியத்தும் கூட உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று சொல்லும் பொழுது இவர் முதலாவது கேட்கிறார், ஆண்டவரை நானா? ஆம். அப்படியாக எல்லாவற்றிலேயும் ஒரு தைரியமுள்ளவராய் தேவனுக்கே அவர் அவர் அநேக நேரங்களிலே கேள்விகளை கேட்கிறவராய் இருந்த தன்னுடைய வாலிப நாட்களிலே ஆண்டவர் கூறுகிறார், நீ முதிர் வயது ஆகிற பொழுது வேறொருவன் உன் அறையை கட்டுவான் என்று சொல்லுகிற பொழுது உனக்கு இஷ்டமில்லாத காரியங்களிலே, நீ விரும்பாத காரியங்களிலே உன் ஜீவன் இருக்கும் என்பதை குறித்து இந்த வசனம் பேதுருவை எச்சரிக்கிற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கென்று ஜீவிக்கிற நாட்களிலே தேவனுக்கென்று நாம் அவருடைய இஷ்டத்திற்கு நாம் வேலை செய்தோம். ஆனாலோ முதிர் வயதாகிற பொழுதோ பலவீனங்களும் பலவிதமான போராட்டங்களும் நம்முடைய ஜீவனிலே வருகிற பொழுது நமக்குள்ளாக கலக்கங்களும் நமக்குள்ளாக பலவிதமான நடுக்கங்களும் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் இவனை பேதுருவை எச்சரிக்கிறது. உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி 2 முறை மெய்யாகவே மெய்யாகவே என்று கூறுகிறார். இந்த 2 முறை மெய்யாகவே மெய்யாகவே என்று கூறுவதின் நோக்கம் சத்தியமாக சத்தியமாக என்று சொல்லி அது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இதன் பொருள் என்ன என்று சொல்லுவது, நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இள வயது உள்ளவர்களாய் வளர்ச்சி அடைந்ததையும் நாமே திட்டமிட்டு ஆவியானவரின் உதவியுடன் நாடி ஜீவியத்தில் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த நிலைமை அடையும் பொழுது நாம் செய்ய வேண்டியவைகளை, நாம் நடக்க வேண்டிய வழிகளையும் நாம் அல்ல, கிறிஸ்துவே ஆவியானவரே நமக்கு எல்லாவற்றையும் அவர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து முதிர்ச்சி அடைய நிலைமையை அடையும் பொழுது தான் நமக்கு ஆவியானவர் எவைகளை நம்முடைய ஜீவனிலே தீர்மானிக்கிறாரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சித்தம் என்னை குறித்து என்ன புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறது என்று நாம் வாசித்த ஆண்டவர் சொல்றார், என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிறது என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட உன்னையும் உங்களையும் என்னையும் குறித்து அவர் புஸ்தக சுருளிலே எழுதியிருக்கிறதுனாலே அவருடைய கரத்திலே நாம் ஒப்படைக்கிற பொழுது அவருடைய சித்தத்திலே நாம் இளைப்பாறுவதே ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சி அடைந்த அனுபவம் ஆகும். அப்போ அவருடைய வாழ்க்கையா ஆகட்டும் சரி, அவன் தன்னுடைய மரணத்துக்கு ஒப்புவிக்கிற பொழுது தன்னுடைய சிரசை அவர்கள் வெட்டுகிற பொழுது அவர் சமாதானத்தோட தன் தலையை சாய்த்து கொடுத்தார். ஆம், இதுதான் ஆவியானவருடைய முதிர்ச்சி வயது ஆகும் அந்த அனுபவம். உலகத்திலே எப்பேற்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தாலும் சரி, அவைகளுக்கு ஒரு காலம் சஞ்சலப்படாமல், அவைகளை குறித்து ஒரு காலம் வெசனப்படாமல் ஜீவிக்கிறது தான் ஆவியானவருடைய நிறைவான வாழ்க்கை. அப்போ பேதுருடைய வாழ்க்கையிலும் கூட அவரை அடுத்த நாள் அவரை கொலை செய்யும்படியாக சிறைச்சாலையிலே அவரை அடைத்து வைத்த பொழுது அவர் நித்திரை அடைந்தவராயிருந்தார், அவர் தூங்கி கொண்டவராயிருந்தார். தூதனானவன் சென்று அவருடைய விழா இளமை அவர் தட்ட வேண்டியதாயிருந்தது. அப்படி என்று சொன்னால் தன் ஜீவனை குறித்து அவர்களுக்கு ஒரு கவலையும் மற்றவர்களாய் ஆவியானவர் தாமே அவர்களை பார்த்து கொள்வார் என்று சொல்லி
தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் ஒப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக அவரது கருத்தில் ஒப்படைத்து விட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் இளைப்பாறுவோம். ஆவிக்குரிய ஜீவித்தில் இவ்வண்ணமாக ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தங்களுடைய ஜீவனையே அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். இதுதான் சிறை கைதிகளுக்குள்ளாக கட்டப்படுகிற ஒரு ஜீவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது வாழ்க்கையிலே எப்படி இது சாத்தியமாகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது யாக்கோப்பிலே நான் கூறுகிறார். யாக்கோப்பு 3வது அதிகாரத்திலே, யாக்கோப்பு 3வது அதிகாரம் அதாவது 4வது வசனத்தில் சொல்றார், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகள் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானினாலே திருப்பப்படுகிறான். இந்த மாம்சமானது இதை கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆவியானவரை சுக்கானுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். எப்படி அந்த சிறிய சுக்கானானது மாலுமி இந்த கப்பலை எவ்வளமாக அவன் அவன் திருப்ப வேண்டுமோ, எந்த 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 திசைக்கு இவைகளை கொண்டு போக வேண்டுமோ அந்த திசைக்கு அவன் இந்த சிறிய சுக்கானை வைத்து அந்த பெரிய கப்பலை அவன் திருப்புகிற வண்ணமாக இந்த ஆவியானுடைய ஒத்தாசை, ஆவியானவர் உனக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னால் உன்னை கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படியாய் உன்னை ஜீவிக்க கர்த்தர் உனக்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியாகத்தான் அவர்களுக்கிடையே இருந்தத்தக்கதான அந்த சிறிய அனுபவமாகிய அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அவர்களை காத்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் எப்படியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் சித்தத்திலே இளைப்பாறுதாளர்கள் ஒழியே அவர்கள் பலனில்லாதவர்களா இருந்தும் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் அடைய வேண்டிய லக்கை அவரே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி 107வது சங்கீதம் 30வது வசனத்திலே அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கப்பல் பிரயாணத்திலே உண்டான தக்கதான பிரதானமான சுழற்காற்றினாலும் புயலினாலும் கப்பலே அசைந்து போகத்தக்கதாக உடைந்து போய் பலவிதமான காரியங்கள் நிகழ்ந்தாலும் அவனுக்குரியத்தக்கதான ஒரே சிந்தனை என்னவா இருந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. உயிர் தப்புவோம் என்றத்தக்கதான நம்பிக்கை அற்ற நிலைமையிலே இருக்கிற பொழுது தான் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது 107வது சங்கீதம் 30வது வசனத்திலே அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். போலே நீ ராயன் முன்னாக நிற்க வேண்டியவனாயிருக்கிறபடினாலே நீ தைரியமாயிரு என்று அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியால் ஆண்டவர் இந்த இடத்துல கூறுகிறார். அமைதல், அதாவது சமுத்திரம் அமைதல் உண்டான பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். தேவி பிள்ளையே, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நகமுடைய வாழ்க்கை குறித்து நான் பார்க்கிற பொழுது கூட அவருடைய ஜீவனிலே பெரிதான ஒரு சம்பவம் நடந்தது. தங்கள் ஜீவன் என்ன ஆகும் என்பதை குறித்தும் அவர்கள் சற்றேனும் கவலைப்படாமல் நாங்கள் அடைய போற லக்காகிய பரம எருசலேமுக்கு தேவனிடத்தில் நாங்கள் போவோம் என்று சொல்லி, நேபுகாத்நேச்சாரே, நீர் அறிந்திருக்க வேண்டியது நாங்கள் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குறது இல்லை என்று சொல்லுகிறார். அந்த அக்கினி சூளை 7 மடங்கு அவைகள் அதிகமான பணி கூட இவர்களை கொண்டு போய்
அந்த அக்கினி சூளையில போட்டவர்கள் மரித்தார்கள் வழியே. இந்த 3 பேரும் தேவ நாம மகிமைக்காக 4வது ஆளாக தேவனும் அவர்கள் மத்தியிலே உலாவினார்கள் என்று வாசிக்கிறோம். அவருடைய தலைமுடியாவது ஒன்று கூட கருகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் அவருடைய நோக்கமெல்லாம் என்ன, எப்படி இருந்தது என்று பார்க்கிற பொழுது, அவர்கள் நாடின அவர்களுடைய நம்பிக்கைக்கு அவர்களை கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து கூட பார்க்கிற பொழுது, தானியேல் அவன் அவ்வளவு சந்தோஷமாக கர்த்தருடைய நாமத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். ஒரு நாளைக்கு 3 முறை எருசலேமை நோக்கி ஜன்னல்களை திறந்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணினான். அவனுக்கு கிடைத்தது சிங்க கெபியாகிய சிறைச்சாலையே. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே, தான் சிங்கனுடைய வாய்களை தேவன் கட்டினபடினாலே இவனுக்கு உண்டத்தக்கதான சந்தோஷம் என்னவென்று சொன்னால், தான் விரும்பின அந்த சந்தோஷத்தை கர்த்தர் அவனுக்கு மீண்டுமாய் கொடுத்தார். ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளாக கிரியை செய்கிற பொழுது உனக்குள்ளாக உண்டாகத்தக்கதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார் என்பதை நீ ஒரு காலம் மறந்து போகவே கூடாது. தேவனுக்கென்று ஜீவிக்கிற நாம், ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம், ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு சகலத்தையும் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற லக்கு என்ன என்பதை நாம் அறிந்து அதன்படியாக உலகத்திலே நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நாம் பார்க்கிற பொழுது, ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியாரால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிற நிலைமையை அடைகிறது இல்லை. நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவங்களை நாம் பெறுகிற போது, ஆவியானுடைய ஆசீர்வாதங்களை நாம் நாம் பெறுகிற பொழுது நமக்கு வளர்ச்சி உண்டாக வேண்டியதாய் இருக்கிறது. ஆவியாரோடு பழகி அவருடைய மனதை விலகி கொண்ட ஒருவன் மாத்திரமே அவர் தன்னை நடத்தும்படி அவருடைய கரங்களிலே நிபந்தனையின்றி முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறார். ஆவியானவருடைய ஒத்தாசை உனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் உன்னுடைய ஜீவனை எப்படி வழிநடத்த சித்தமாய் இருக்கிறாரோ அந்த சித்தத்திற்குத்தான் நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டும் ஒழிய சுய சித்தம் நமக்குள்ளாக ஒரு காலம் காணப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே தான் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று பேதுருக்கு சொல்லப்பட்டது. நோக்கம் என்னவென்று சொன்னால், நமது ஆண்டவர் குறிப்பிடுகிறார், அவருக்கு குறிப்பிடுகிற இடமெல்லாம் உனக்கு இஷ்டமில்லாத இடம் என்று அவர் உச்சரிப்பதின் நோக்கம் தேவனுடைய வழிகளை குறிக்கிறது. எவன் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் எல்லாம் உங்களுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய நினைவுகள் எல்லாம் தேவனுடைய நினைவுகள் அல்ல. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களிலே தேவ சித்தம் என்ன என்பது குறித்து நீயும் நானும் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டத்தக்கதான சிந்தை நமக்குள்ளாக இருக்குமே என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் எப்படியா இந்த நாட்களிலே நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சற்று நாம் யோசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சித்தத்துக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா அல்லது நம்முடைய சுய சித்தத்திற்காக ஒப்பு கொடுக்கிறோமா? ஆகவே தான் ஏசாயா 55வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரை நிமித்தமும் இஸ்ரவேலி பரிசு நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். மற்றவர்கள் உன்னிடத்திலே ஓடி வருவார்கள். என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
நான் வசித்த வீட்டிலே என் வீட்டிற்கு எதிரிலே ஒரு 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 தேவ மனுஷன் ஒருவர் இருந்தார். அவர் விக்கிரகங்களை வணங்குகிறவராக இருந்தார் அவர். நான் அங்கு போய் ஜெபம் செய்கிறதையும் அவர் அவர் அன்றாட என் வாழ்க்கை குறித்து அவர் அறிந்திருந்தார். ஒரு நாள் நான் வீட்டிலே இருக்கிறேன். காலையிலே என் வீட்டில் வந்துட்டு என் வீட்டு கதவை தட்டுகிறார். அப்பொழுது அவரை பார்த்து நான் கேட்டேன். அவருடைய பெயர் பாபு என்று சொல்லி, என்ன பாபு காலையில வந்துட்டு இருக்கே, என்ன விஷயம் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், என் மனைவி அதிகமான அதாவது நோயுற்று இருக்கிறார்கள், தயவு செய்து வந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டார். எனக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிட்டது. காரணம், அவர் அவ்வளவு பக்தி உள்ளவராய் சரீரத்திலே எல்லா விதமான அதாவது அவர்கள் அணியத்தக்கதான ஆடைகள், அவர்கள் முகத்திலே அவர்கள் போட வேண்டிய பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றையும் பகிரங்கமாக செய்வார். வீடுகளிலே பஜனைகளை வைப்பார் அவர். இப்படிப்பட்டவர் என்ன இது காலையிலே வந்து தன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்கும்படியாக அவர் வீட்டுக்கு கூப்பிடுகிறாரே என்று சொல்லி அவர் வீட்டுக்கு நான் போய் அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆகவே நீ அந்நிய ஜாதி என்று நாம் பார்க்கிற பொழுது, நீ உன்னுடைய விசுவாசத்திற்குள்ளாக ஆவியானவர் வழிநடத்துகிற அந்த வழிநடத்துதலுக்குள்ளாக நீ ஒப்புவிக்கிற பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு பிற ஜாதிகள், இதுதான் சொல்லுகிறார், நீ அறியாத இந்த ஜாதி வரவழைப்பாய், உன் வீட்டிற்கு அவர்களை தேடி வருவார். இன்றைக்கும் கூட இந்த வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய தொலைபேசியிலே அநேக தேவ பிள்ளைகள் அவர்களுக்கு ஜெபிக்கும்படியாகவும், அவர்கள் வியாதியாய் இருக்கிற பொழுது வியாதிக்காக அவர்கள் ஜெபிக்கும்படியாகவும் எனக்கு கிடைக்கிற அநேக விதமான சம்பவங்கள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கிறது. ஒரு ஒரு சகோதரனுக்கு அவர் அவர் சக்கரை வியாதியினாலே அவர் ஆஸ்பத்திரியிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை நான் அடிக்கடி தொலைபேசியிலே அவரோடு நான் பேசுவேன். அவர் சுகமாகி அவர் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அவர் வீட்டை நான் சந்திக்கிற பொழுது அவர் சொன்னார், தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய ஜெபத்திலே இருந்ததை நான் கண்டேன். எனக்கு கிடைத்த சுகம் கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மற்றவர்கள் உன்னை தேடி வர வேண்டும். இது எப்படி உண்டாகும் என்று பார்க்கிற பொழுது, நீ பெற்றிருக்கிற ஆவியானவருக்கு நீ முற்றிலுமாய் உன்னை ஒப்புவிக்கிற பொழுது தேவன் புறஜாதியாரை, நீ அறியாத ஜனத்தை உன்னுடைய இல்லத்திற்கும் உன்னிடத்திற்கும் அனுப்பி தேவ நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். சற்று ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக கூட என் வீட்டிற்கு முன்பாக ஒருவர் மரித்து போனார். அப்பொழுது அந்த காரியத்துக்கு நான் போயிருந்த பொழுது அந்த சகோதரனுடைய மனைவி கூறின வார்த்தைகள், ஐயோ ஐயாவை கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இருந்தேனே, கூப்பிடவே இல்லையே என்று சொல்லி அந்த தாய் அங்கலாய்த்ததை நான் அறிவேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் மற்றவர்கள் கவனிக்கிற பொழுது நீ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறாய் என்றும், உன்னாலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. இன்றைக்கு உன் வாழ்க்கையில இப்படிப்பட்டத்தக்கதான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ சற்று நிதானித்து பார். அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றையிலிருந்தாவது தேவனுடைய சித்தத்திற்கென்று நீ முழுமையாக ஒப்பு கொடுத்து ஒரு யதார்த்தமான ஊழியத்தை நீ செய். யாரிடமும் எதையுமே நீ அன்பு காட்டுகிற ஒரு ஊழியத்தை தவிர
வேறு எந்த ஊழியத்தை நாம் செய்யாமல் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் முன்பாக நாம் வைக்கிற பொழுது இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரியை செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக வாசிக்கிறேன். ஏசாயா 55வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நாமத்தின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நான் வேறொரு சம்பவத்தை இந்த வேலையில உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு என்ஜினியர் ஒருவர், அவருக்கு கேன்சர் வியாதி வந்தது. அவர் ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரர். அவர் வீட்டிற்கு ஒருபடியாக நான் அழைக்கப்பட்டேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் வீட்டில் போய் நான் அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது போய் அந்த வீட்டிலே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அவர்கள் வீட்டில் இருந்த சகல காரியத்தையும் அவர்கள் மாற்றி போட்டார்கள். வீட்டில் இருந்த டிவி எல்லாத்தையும் அவர்கள் எடுத்து போட்டார்கள். அவர் கையிலே கட்டுகள் இருந்த தாயத்துகள், கழுத்திலேயும் கையிலேயும் அவருக்கு கட்டுகள் இருந்தது. எல்லாவற்றையும் அவரே சொன்னார், இதை நீங்களே வெட்டி எடுங்கள் என்று சொல்லி, நானே அந்த காரியங்களை நான் வெட்டுவது சரியல்ல, நீங்களே வெட்டுங்கள் என்று சொல்லி அவர்களையே கழுத்தில் இருந்ததையும் கையில் இருந்தவைகளையும் அவரை வெட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீட்டில் சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் கிறிஸ்தவரை ஆழ்வார் போல் தோணுது. ஆம், தேவ நாம மகிமைக்காக நீ யதார்த்தமான ஒரு ஊழியத்தை நீ செய்கிற பொழுது தேவன் உன்னோடு கூட இருந்து இப்பேற்பட்டத்தக்கதான நீ அறியாத ஜாதியை கர்த்தர் உமக்கு முன்பாக அவர் கொண்டு வருவார் என்று சாட்சி இன்றைக்கு நம் ஜீவனிலே இருக்கும் என்று சொன்னால், இதை காட்டிலும் மேன்மையான ஜீவியம் வேறு எதுவுமே இல்லை என்பதை கர்த்தர் இந்த வேளையிலே உன்னை நீ சிறை கைதியாக ஒப்புவிக்க வேண்டும். தேவ சித்தத்தை அன்றி சுய சித்தத்திற்கு என்று நீ எப்போது உன்னை முற்றிலுமாக கர்த்தருடைய துதி உன்னுடைய வாயில எப்போதும் இருக்குமோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பாவம் செய்யாத படிக்கு, நீ வஞ்சனைகளிலே உன்னை ஒப்பு கொடுக்காத படிக்கு கர்த்தருடைய கரம், அந்த ஆவி உன்னை சுற்றி இருக்கிறபடினாலே, எப்படி ஆண்டவர் வேலி அடித்து காத்தாரோ அவனமாக உன்னிலேயும் கூட ஆண்டவர் வேலி அடித்து காப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது அவருடைய வழிகளில் அவர் நம்மை நடத்தும்படி நாம் அவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவர் நம்மை சேர வேண்டிய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். இப்பாதையில் அவரோடு இசைந்திருந்து வளர்ச்சி அடைந்து தேவ பிள்ளைகளுக்கு கூடுமானதை நாம் நடத்தும்படி நம்பில் வந்து தங்கியும் ஆவியானவர் நம்மை முழு பொறுப்பிலேயும் சேவலிப்படுவதுமான ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறபடினாலே நாம் விசுவாசித்து அவருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, குருடனுக்குத்தான் வழி காட்டுவான். அப்படி காட்டுவான் என்று சொன்னால் அவன் எங்கே போவான் என்று அவன் அறியாமல் இருக்கிற வாழ்க்கை போல ஆண்டவர் நம்மை எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராமல் இந்த உலகத்தின் அதிபதி அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆகவே இப்பேற்படத்தக்கதான் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வசனத்தை காண்கிறார்கள் வழியே வசனத்தினுடைய மேன்மையை அவர்கள் அறியவில்லை. இந்த நாளிலே நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒருவர் வீட்டிற்கு நான் கடந்த 27 வருஷங்களாக
ஒவ்வொரு வியாழக்கிழமையிலேயும் நான் அவர்கள் வீட்டுக்கு சென்று பல பல தேவ பிள்ளைகள் எல்லாரும் கலந்து அங்கே ஜெபிக்கிறது, நானும் அதிலே போய் கலந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. அவர்கள் வீட்டிலே வசனங்கள் இருந்தது. தாவீது எல்லாவற்றையும் அவன் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் அவன் மீட்டு கொண்டான் என்ற வசனம். அது வீட்டில் நான் கேட்டேன், இந்த வசனத்தினுடைய மேன்மை என்ன என்று கேட்டேன். என்ன இந்த வசனம் என்ன கூறுகிறது? ஒன்று சாமுவேல் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைமாலாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் தாவீது. இது வசனம். இதை படிக்கிற ஒவ்வொருவரும், ஓ, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார் என்று சொன்னால் என்னாலேயும் திருப்பி கொள்ள முடியும் என்ற இப்பேற்படத்தக்கதான ஒரு மாயமான வசனங்களை இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய இல்லங்களிலே நாம் காண்கிறோம். அவரிடத்துல கேட்கிறது, இதனுடைய மேன்மை என்ன? ஏழவன் இழந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய சந்ததியிலே வந்தவர் அல்லவா கிறிஸ்து? தாவீது எனக்கு ஏற்றவன் என்று சொன்னவர் அல்லவோ, அவனை தாசன் என்று சொன்னவர் அல்லவோ? அப்படி இருக்கிற பொழுது தாவீது ஏன் அவனை கல்லெறியும்படி எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? அவனை சுற்றி கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவரை கல்லெறியும்படியாக எல்லோரும் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது கல்லெறியும்படியாக அவனுக்கு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை கல்லெறியும்படியாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இருந்தவர்கள் எல்லோரும் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவனை சூழ்ந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலோ தாவீதோ அவனோ ஜனங்கள் எல்லாரும் அழுகிறதற்கும் தங்களில் பலரில்லாத போக மட்டும் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளையும் அவராகவே அவனை பிடித்து கொண்டு போனார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்தியில் மனு கொண்டு கல்லெறியும் வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்திக் கொண்டான். யார் இவனுக்கு கூட இருந்தார்களோ அவர்கள் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசம் அடைந்ததினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது, இதுதான் ஆண்டவர் அவனை உலகத்தில் உண்டாக்கினது நோக்கம், தன்னோடு அவன் இருப்பான் என்று சொல்லி. இதற்கு மூல காரணம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது அதை 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது பின்தொடர்ந்து சவுல் வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் நான் சவுலுடைய கையிலே நான் அகப்பட்டு நான் மரிப்பேன் என்று சொல்லி கோலியாத்தை வென்றவன். பலவிதமான எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் சவுல் இவனை கொன்ற வேண்டும் என்று சொல்லி அவன் எடுத்து பிடித்த எல்லா காரியங்களிலேயும் இவனை உயிர் தப்ப வைத்த தேவன் பேரில் நம்பிக்கை எல்லாவற்றையும் போட்டான். இவனுடைய வாழ்க்கை பின்னிட்டு போன வாழ்க்கையா இந்த இடத்துல காண்கிறோம். ஆண்டவர் பேரில் நம்பிக்கை இவன் இழந்து போனான். எப்பொழுது ஆண்டவருடைய பேரிலே இவன் நம்பிக்கையை இழந்து போனானோ, ஆண்டவர் இவனை தன்னுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால இவனை மீண்டும் தன்னுடைய ஸ்தானத்துக்கு அவனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது நிமித்தம் இவனுக்கு ஒரு பாடத்தை அவர் கற்பிக்கிறார். எதற்காக இவன் ஆண்டவரை விட்டு விட்டான் என்று நாம் பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் 27வது அதிகாரம்
முதலாவது வசனத்திலே, பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையில மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேல் எல்லைகளிலே எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்று போன படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களா இருக்க படிக்கும், நான் பெலிஸ்தர் தேசத்திற்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தார். தேவ நம்பிக்கை போச்சா? ஆண்டவர் காப்பாற்றின எல்லா விதமான இவனுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் எழுந்து போனான். அப்போ ஆகீஸ் என்று சொல்லத்தக்கதான இந்த பெலிஸ்தருடைய ராஜா இவனுக்கு சொல்றான், நான் இஸ்ரவேலர் மேலே, தாவீதினுடைய சொந்த சகோதரர்கள் மேலே நான் யுத்தம் போக போகிறேன், நீயும் வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, நான் வருகிறேன், உனக்கு பாதுகாவலனா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இவனுக்கு இத்தனை நாட்களாக தேவன் இவனுக்கு பாதுகாவலா இருந்ததை இவன் மறந்து வேறொரு ஆகீஸ் ராஜாவுக்கு நான் உமக்கு பாதுகாவலனா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் போகிறான் யுத்தத்திற்கு. தன் சொந்த ரத்தத்தோட அவன் யுத்தம் பண்ணுவதற்காக. அதை கண்ட ஆண்டவர் அவனை, அந்த பிரபுக்கள், ஆகீசுடைய பிரபுக்கள் இவனை வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவனை அவன் ஆகேஸ் இவனை கூப்பிட்டு சொல்கிறான், நீ தூதர்களை காட்டிலும் மிகவும் அற்புதமானவன், உண்மைத்தான், ஆனால் நீ யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீ போய்விடு என்று சொல்லி ஆண்டவர் சொந்த ரத்தத்தோடு இவன் போர் செய்கிறதை இவன் தடுத்து நிற்கிறார். ஆண்டவர் துரோகம் செய்தவனுக்கு, தேவனை மறந்தவனுக்கு, இன்னொரு பெலிஸ்தீன், அதாவது தன்னை விரோதியா இருக்கிற மனுஷனிடத்தில் இவன் போய் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே ஆண்டவர் செய்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது அது ஒன்று சாமுவேல் 30வது அதிகாரத்துல வருகிறது. நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையிலேயும் கில்காலிலேயும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டெரித்து போட்டார்கள். ஆண்டவர் அமலேக்கியரை அனுப்பி வைத்தார். தாவீதுடைய எல்லா பொருள்களும், அவனுடைய மனைவிமார்களும் மற்ற எல்லாரையும் அவன் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் அவர்கள் தீக்கிரையாக்கி எல்லோரையும் அவர்கள் சிறைப்பிடித்து போகிறார். இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கை. தேவனை மறந்தான். அவன் பெற்றிருந்த ஆவி அவனை விட்டு எடுபட்டு போச்சு. எப்படியாக சவுல் மேல் ஆண்டவர் ஒரு பொல்லாத ஆவியை விட்டார். ஆண்டவர் சவுலை கொல்ல அவன் முயற்சிக்கிறான் என்றும் அவன் பேரில் ஒரு பொல்லாத ஆவியை ஆண்டவரை அனுப்பினார். ஆனால் தாவீதையோ ஆண்டவர் தன் பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக அவனுக்கு இப்பேற்பட்டத்தக்கதான சோதனையை தந்தார். அநேகர் யோசிக்கிறார்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, அவனவன் தன் சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு செக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். தேவன் சோதனையினாலே சோதிக்கிற தேவன் அல்ல. இப்படியாக வாழ்ந்த இந்த தாவீதுடைய வாழ்க்கை தன்னுடைய சொந்த எண்ணத்தின் நிமித்தமாய், தன்னுடைய சொந்த கற்பனைகளின் நிமித்தமாய் தேவனுடைய மறந்தான். தேவன் இவனைக்கு கொடுக்க வேண்டிய இந்த சோதனையிலே அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், யோபோத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி யோபோத் இடத்துல கேட்கிறான். நான் போகட்டுமா, திருப்பி கொண்டுவேனா என்று சொல்லும் பொழுது, போ, உன்னை மீண்டும் திருப்பி கொள்வாய் என்று ஆண்டவர் அவனுக்கு தந்த அந்த கிருபை நிமித்தமாய் அவன் போய் மீண்டுமாக சகலத்தையும் இவன் மீட்டு கொண்டான் என்று சொல்லி அதே 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரனிலும் குமார்த்திகளையும் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இதுதான் அவன் ஆண்டவரிடத்துல மீண்டு போனான்.
தனக்கு இருந்த பலமெல்லாவற்றிலும் அவன் அழுது தீர்த்து விட்டான். அல்லேலூயா. இனி தேவன் ஒருவர் தான் எனக்கு கதி என்று சொல்லி அந்த ஆவியானவர் இவனுக்கு எச்சரித்தபடியினாலே அந்த யோபோத்தை கொண்டு வர சொல்லி அவன் மீண்டும் அவன் பெற்றுக்கொண்டான். உன் வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே இருந்து நீ விலகி இருக்கிறாயா? உனக்குள்ளாக உண்டாகத்தக்கதான எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் நீ சிறை கைதியா தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறவனாய் உனக்கு வருகிற என்ன துன்பங்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதிலிருந்து உன்னை மீட்கும்படியாக நீ ஒன்றையும் இழந்து விடாதாமல் சகலத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறது. நோக்கமெல்லாம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னுடைய ஜீவனை கர்த்தருக்குள்ளாக திருப்பிக் கொள்வதற்காகவே. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சிறை கைதியா இன்றைக்கு நீ இருக்கிறாயா? அந்த காவல் வீட்டு வாசலிலே உன்னை நீ ஒப்புவிக்கிற பொழுது கர்த்தர் உன்னை காவலிலே வைத்து அவர் தாமே உன்னை காவல் காத்து உனக்கு வரக்கூடிய எல்லா விதமான களிமைகளிலும் இருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை அவருடைய பிள்ளையாய் மீட்டுக்கொள்ள அவருடைய கரம் இன்றைக்கு விரித்து இருக்கிறது. நீ உன்னுடைய சொந்த இஷ்டத்திற்கும் தாவீது சொல்றான், நான் ஒரு நாள் சவுளுடைய கையில நான் மாண்டு போவேன், அதை காட்டிலும் நான் பெலிஸ்தருடைய இடத்திலே போய் அங்கே நான் பத்திரமாய் இருக்கிறது நலமாய் இருக்கும் என்று சொல்லி தன் இருதயத்திலே சொன்னார். உன் இருதயம் இன்றைக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? தேவனுடைய கிருபையிலிருந்து விலகும்படியாய் சொல்கிறதா? அல்லது வரக்கூடிய எல்லா விதமான கட்டுகளும் எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் அவைகளை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தருவார் என்று சொல்லுகிறதா? சற்று நிதானித்து நீயே முடிவு செய்து கொள். இந்த காவல் வீட்டு வாசலிலே கர்த்தர் உனக்காக காவல் காக்கும்படியாய் காத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. காவல் வீட்டு வாசலில் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒன்றுமுள்ள கைதிகளாக நாங்கள் ஒப்புவிக்கிற பொழுது ஆண்டவர் அநேக பரிசுமான வாழ்க்கை குறித்து நாங்கள் ஆண்டவரே அவர்கள் பட்ட வேதனைகள் எல்லா விதமான காரியத்திலும் இருந்து சுவாமி, நம்பிக்கையற்று போன காரியத்திலும் இருந்து சுவாமி, நீர் அவர்களுக்கு தந்த விடுதலைக்காய் எப்படியாக ஆவியானவர் ஆண்டவரே அவர்களுக்கு சகாயம் செய்தாரோ அப்படியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல கர்த்தாவே உத்தமமாய் நடந்து அந்த காவல் வீட்டு வாசலில் ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிற பொழுது நீரே எங்களுக்கு ஆண்டவரே சகலமும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு காவலமாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்க கெஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விடுதலையாக்கும் சுவாமி. உலகத்துடைய எல்லா கட்டுகளிலும் இருந்து சுவாமி அவர்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்கென்று அவர்களை அழைக்க வேண்டுமா கெஞ்சிக்கிறோம். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் சுவாமி. இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமே. அழகாக ஜொலித்திடுதே